ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் வஞ்சர மீன் குழம்பு வறுவலும் நம்ம பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம வறுக்கிறதுக்கு மசாலாலாம் தடவி வச்சிடலாம். அப்புறம் நம்ம குழம்பு கொதித்த உடனே நம்ம கடைசியாக மீன் வறுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம மசாலா எப்படி அதை செய்யலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இங்கே காரத்தக்கன நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன், அந்த ஒரு கலருக்காக தான். மற்றபடி நம்ம வீட்டில் உள்ள மிளகாத்தூளே உரப்புக்கு போதும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வினிகர். நான் லெமன் சேர்த்துக்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் லெமன் இன்றைக்கி சேர்க்கலை, ஸோ வினிகர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில். நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல தண்ணி இல்லாமல் இதை இது கூட அப்படி பெசறிடுங்க. ஏன்னா நம்ம மீன் கழுவி எடுத்துருக்கோம்ல, அதுலேருந்தே நமக்கு தண்ணி இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்து அந்த மசாலாவை தடவி வச்சிங்கன்னா நீங்கள் வறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மசாலா கல்லில் ஒட்டாது, நல்லா கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ நம்ம மீனை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டாக இந்த மாதிரி பெசறி வைங்க. அப்புறம் அது எல்லாத்தோடையும் சேர்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் தானே பெசறி இருக்கேன். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் மசாலா தடவுனோன்னா பாருங்கள் எப்படி கரெக்டாக வருதுன்னு. ஏன்னா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் மீனில் ஒட்டாமல் போயிடும். இந்த டெங்கிரி மீன் பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் ரொம்ப நைஸாக இருக்காது, பெரிய முள்ளாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பெசறினீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். பார்க்க மசாலா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது கரெக்டான அளவு. நான் இப்போ எத்தனை மீன் போட்டிருக்கேன் பாருங்கள், 6, 7, 8 மீன். 8 மீன் துண்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த 8 மீன் துண்டுக்கு சைஸு நீங்கள் ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 2 மீன் துண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த அளவுலேயே நீங்கள் ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணி தடவி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக வரும். ஜீரகத்தூள் அதெல்லாம் போடுவாங்க ஒரு சிலர், இஞ்சி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் மிளகாத்தூள் ப்ரிப்பேர் பண்ணுறனால அதில் இந்த சோம்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால் நாங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த வாசம் எல்லாமே நல்லா வந்துடும். ஸோ நம்ம எதையுமே அளவுக்கு மீறி நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூளெல்லாம் போடுறப்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரி திகட்டலாக இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஊற வச்சிட்டோன்னா நல்லா கரெக்டாக நமக்கு பதமாக பொரிக்கிறதுக்கு சூப்பராக அந்த உப்பெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக வந்துடும். இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இந்தமாதிரி திக்காக இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா அந்த மசாலா கலடாமல் இருக்கும். வாங்க இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். நான் சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருக்கிறனால ஒரு 6 வெங்காயத்திட்ட எடுத்துருக்கேன். பூண்டு அது மாதிரி ஒரு 4 பல் பூண்டு எடுத்துருக்குறேன். 2 பச்சை மிளகா. நான் புளி கம்மியாக சேர்க்குறதுனால 2 பெரிய பழம் தக்காளி எடுத்திருக்கேன். மாங்காய் 3 கீத்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காய், தக்காளி இதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் புளி பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ புளியில் கூட எடுத்துகிட்டு அப்புறம் தக்காளி மாங்காய்லாம் போடுறப்ப ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் புளியை குறைச்சிட்டு தக்காளி மாங்காய்லாம் நம்ம சேர்த்து இந்த மாதிரி குழம்பு நம்ம மீன் குழம்பு மற்ற குழம்புங்களுக்கெல்லாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் புளியை குறைச்சி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளோட எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த வயசானவங்க மூட்டு வலி அப்படின்னு சொல்கிறாங்கள,
அதுக்கெல்லாம் வந்து புளியை ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சமையலில் எப்பயுமே புளிக்கு பதிலாக அந்த புளிப்பு சுவைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம், தக்காளி பழம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். மாங்காய் சீசன் அப்போ நீங்கள் வந்து எல்லா குழம்புலையும் மாங்காய் போட்டு சமைச்சு பார்த்தீங்கன்னாக்கா அது அதனோட புளிப்பு வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா புளியோட டேஸ்ட்டோட மாங்காய் போட்டு குழம்பு வைக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கூடும். ஸோ அப்போ நம்ம வந்து புளியும் வந்து குறைச்சிட்டோம் அப்படிங்கிற நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் பார்த்து எது வந்து கூடுதலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து நமக்கு ஆப்ஷன் இருக்கும். நமக்கு ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால தான் அதையே நம்ம தேடுறோம். நம்ம இதை விட்டு நமக்கு வேறு ஏதாவது நமக்கு வழி வேணும் அப்படின்னு நம்ம தேடினோம்னா அதுக்குண்டான வழிகள் நமக்கு கிடைக்கும். புளியை நிப்பாட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து கவலைப்பட்டுட்டு என்ன சமைக்கிறது, புளி இல்லாமல் என்ன சாப்பிட்றது, எப்படி சப்புன்னு சாப்பிட்றது அப்படிலாம் யோசிக்காமல் ஓகே புளியை நிப்பாட்டிட்டு புளிக்கு பதிலாக என்ன நம்ம சேர்க்கலாம், குடம்புளி சேர்க்கலாம், அப்புறம் லெமனோட புளிப்பு சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி புளிச்சாக்கீரையெல்லாம் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் புளிச்சாக்கீரையெல்லாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்குறேன். இது வந்துட்டு நான் அப்புறம் மசாலா நான் சேர்க்குறப்ப சொல்கிறேன், அதுக்காக நான் தனியாக வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2ஐயும் இந்த மாதிரி நடுவில் கீறிட்டு பூண்டை வந்து நம்ம வந்து இடித்து வச்சுக்கணும். ஏன் வந்து தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன்னா நம்ம மசாலா கரைக்கிறப்ப இதையும் நம்ம சேர்த்து கரைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் மசாலாவுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்ப்போம். ஆனால் நீங்கள் மீன் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் குறைவாக நீங்கள் வச்சு பாருங்கள், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த தூளோடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5 சின்ன வெங்காயம், 4 இல்லை ஒரு 4 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து இது கூட சேர்த்துட்டு இந்த தக்காளி பழத்தையும் இது கூட ஒரு 2 பழத்தை சேர்த்துட்டு மற்ற 2 பழத்தை நான் வச்சுருக்கேன், அப்புறமா கரைக்கிறப்ப சேர்த்துக்கலான்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்ப தாளித்து விடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன். சோம்பெல்லாம் போடலை, வெறும் வெந்தயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க, அப்போ நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் கடைசியாக இறக்குறப்ப மீத கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு 2-3 போட்டுட்டேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்குள்ளேயும் நம்ம வந்து குழம்பு கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் மசாலா எப்படி அரைச்சாச்சுன்னு. நான் வந்து 2 தக்காளி தான் அந்த மசாலா கூட அரைச்சிருக்கேன், மற்ற 2 தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது கூட புளி கரைச்சி சேர்த்துக்கலாம்.
இதில் நல்லா இந்த தக்காளியை கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துட்டு வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்பை கூட சேர்த்துடலாம். பாருங்கள், குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நல்ல திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி தூள் தேங்காய் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா அரைச்சிட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், திக்னஸ் நல்லாயிருக்கும். குழம்பும் சூப்பராக வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நீங்கள் உப்பு புளியெல்லாம் இப்போயே நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்த உடனே நம்ம மீனை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு. டைமும் இந்த மாதிரி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அதை மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்படி இடையில நீங்கள் வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடுங்க. மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து வெறும் துண்டு பீஸ் தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, மீன் தலை போடுறதுனால கொஞ்சம் முன்னாடியே, ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால இது வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற துண்டெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த மீன் தலை மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மீன் தலை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மற்ற எல்லா துண்டையும் நீங்கள் இது கூட சேர்த்துருங்க. இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். A few moments later. இப்போ வாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு மற்ற நீங்கள் இருக்கிற எல்லா துண்டையும் நீங்கள் அது கூட சேர்த்துருங்க. மாங்காயும் அது கூடயே சேர்த்துருங்க. நமக்கு மண் சட்டினால் நல்ல சூடு இருக்கும், அதனால் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் மண் சட்டியில் வைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மீன் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம மீன் குழம்பு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லா உப்பு உரப்பெல்லாம் நல்லா அது கூட சேர்ந்துடும். இப்போ நம்ம கொதிச்ச உடனேயே நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டு அப்படியே அந்த அடுப்புலேயே நம்ம வச்சுட்டோன்னா அந்த சூட்லேயே அது என்ன பண்ணுன்னா இன்னும் நல்லா உப்பு புளியெல்லாம் அது கூட சேரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா மீனையும் போட்டுட்டேன். என்னோடது மண் சட்டினால் நான் வந்து அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் இதை நான் அப்படியே விட போகிறேன். மூடி வச்சிடணும். மூடி வச்சாதான் அது நல்லா அப்படி தம்மில் நல்லா இந்த மீன் வந்து வேகும். நம்ம ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர். பாருங்கள் எப்படி குழம்பு அப்படியே எண்ணெய் மிதந்து வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சாதான் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குழம்பு வந்து இப்படி கிடைக்கும். மீன் குழம்புலாம் நாள் வச்சுட்டு நீங்கள் மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் நம்ம வந்து இப்போ வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம மீன் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேருங்க. நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் தான் வந்து வறுக்கிறோம், அதனால் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு மீன்.
இது வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பொரிச்சிட்டு மீதத்தை எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு சூடாக அவங்க சாப்பிட்றப்ப நீங்கள் வந்து பொரிச்சு கொடுக்கலாம். இப்போ உடனே நீங்கள் வந்து வறுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் நார்மலில் வச்சுருங்க. இல்லை நாங்கள் வந்து மறுநாள் தான் நாங்கள் வந்து வறுக்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் டப்பாவில் பேக் பண்ணி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் வந்து மீனை போடுங்க. இப்போ நான் இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு 2 மீன் மட்டும் வறுக்க போகிறேன். இது வந்து லைட்டாக மூடி வச்சுருங்க. என்னென்னா எண்ணெயெல்லாம் தெரித்து உங்களுக்கு இடமெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மூடி வச்சு அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அந்த மீனை வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேம் வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டுறணும். இந்த மாதிரி பதமாகவே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்படி தான் எடுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே நமக்கு சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பதமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி மீன் பொரிக்கிறப்ப இப்படி கருவேப்பிலையும் போட்டு அது கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வந்து மாங்காய் இல்லைன்னா முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வச்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய்க்கும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் உரப்பாக இருக்குது. நீங்கள் வந்து உரப்பு கம்மியாகனா உரப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வறுத்த மீனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. உப்பெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சேர்ந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் வந்து மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த வெறும் இந்த உள்ள சதையை எடுத்து கொஞ்சம் ரைஸில் நீங்கள் பிணைஞ்சு கொடுத்தாவே போதும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது. அதேமாதிரி மாங்காய் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மாங்காய். ஸோ மீன் குழம்புல உள்ள மாங்காய் வந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழம்பு மீனும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்ல சாஃப்டாக இருக்கும். வீடியோக்காக நாங்கள் சாப்பிட்டு காமிக்கிறோம், என்ன பண்ணுறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்கும், அதே இதில் செய்கிறப்ப நிறைய மெத்தடு அதை பார்த்து செய்கிறப்ப கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து அதனோட ஃபீட்பேக் சொல்கிறப்ப அதை நம்ம வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக செய்கிறபடி நம்ம வந்து செய்யலாம். இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் வஞ்சர மீன் குழம்பும் வஞ்சர மீன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.